ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டு போகிறதா இல்லை. ஏன்னா நம்மளால் ஒருத்தர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம தாண்டி ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. அதனால அதையெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது அப்படின்னோடனே, சில விடுங்க, நம்ம அதெல்லாம் பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லாமல் ஒரு சில விஷயத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு எல்லோரும் எல்லா விஷயங்கள்லையும் சரியாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கிற விஷயங்களில் நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாமல் ஓரளவு பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னோடனே சரி விடுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம் பண்ண வேண்டாம். நம்மளால் ஒரு சில விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கிறப்போ அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னாங்க. ஆமாம், அதெல்லாம் தான் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இப்பப்போ எல்லா விஷயங்கள்லேயும் நம்மளால் சரியில்லைறதுக்கான விஷயங்கள் நம்ம ஒருத்தரை எடுத்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எதையெல்லாம் நம்ம வேணும் வேண்டாங்கிறோமோ அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சகிச்சு போகிறதோடையோ அது அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் அதுக்கு இதுக்குன்னு செஞ்சு செய்கிறதுனாலையோ ஒன்றாக போகிறதில்ல. பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு மற்றவங்கள நம்பி ஒரு சில விஷயங்கள் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம அவங்கள சரி பண்ணிக்கிறோம், இல்லை நம்ம அதுக்காக நம்ம தயாராகிக்கிறோமா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்களில் நம்மளை சார்ந்து ஒரு சில பேர் நம்மளுக்கு இல்லைங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது, பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோடனே, இல்லை நான் குறை சொல்கிறத பற்றி பேசலை. ஏன்னா நமக்கான ஒரு டைம் வர்றப்போ நம்ம கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கான இதாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் கடந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறதில்ல. அந்த விஷயத்த கடந்து தான் இது பண்ணுறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம். நீங்கள் ஒன்றும் எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் சரியில்லாத விஷயங்களை நம்ம யோசித்து பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். பொறுமையாக என்னோடய விஷயங்களை நான் யாருக்கும் இந்த விஷயத்துலையும் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறத காட்டிலும் அதுக்கான இது நம்மளுக்கு தான் தெரியணுமே தவிர நீங்கள் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டனாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு யாரையும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம், குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தான். ஏன்னா நமக்கு இதுக்கு அடுத்தது இது அதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறோம் பண்ணிடுறோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டாங்கனாலே போதும். நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் அடுத்த நாளே எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு யார் என்னங்கிறத நீங்கள் ஒரு சில விஷயங்களில் சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அதுக்கு அடுத்ததில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கோ சரியாக இல்லையோ அதெல்லாம் நம்மளால் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.